வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ஐட்டம்ஸுடைய ஸ்டாக் குவான்டிட்டியை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்க ஐட்டம்ஸோட ஸ்டாக் குவான்டிட்டியை பார்ப்போம். அதுக்கு மெனு பாரில் இருக்க ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், இதில் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோவில் ஒவ்வொரு ஐட்டம்ஸ்லையும் எவ்வளவு ஸ்டாக் குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக் குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா மெனு பாரில் இருக்க மாஸ்டர், இதில் ஸ்டாக் அப்டேட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் அப்டேட் விண்டோவில் இங்கே இருக்கிற லோட் ஐட்டம்ஸ் யூஸிங் இந்த ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக ரேக் அப்படிங்கிறது இருக்கும். நாம் ரேக் வைஸாக ஐட்டம்ஸை பிரிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ரேக் மட்டும் இல்லாமல் குரூப், கம்பெனி, கேட்டகரி இப்படி நீங்கள் பிரிச்சிருந்தாலும் இந்த ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ குரூப் வைஸாக பிரிச்சிருக்கிறதுனால இந்த குரூப்புங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறது ஷோ ஆகும். நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த டி அப்படிங்கிற குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற லோடு இந்த பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் F5 இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டி குரூப்பில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். இதில் ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் எவ்வளவு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாக்கை நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த குவான்டிட்டி இந்த களத்தில் ஃபிசிக்கலாக இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துலையும் ஆக்சுவல் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறமா இங்கே இருக்கிற சேவ் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+S இதை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அந்த டி குரூப் அப்படிங்கிறத லோட் பண்ணுறேன். நாம் கடைசியாக அந்த குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல எவ்வளவு ஸ்டாக் கொடுத்தோமோ அது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்டேட் ஆகிருக்கும். இது ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்லேயும் அப்டேட் ஆகிருக்கும். ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இப்போ நம்ம கொடுத்த குவான்டிட்டி இங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஸ்டாக் அப்டேட் விண்டோவுக்கு போகிறேன். இப்போ இந்த ஐட்டம்ஸ்க்கான ஸ்டாக்கை மொத்தமாக கிளியர் பண்ணணும், எல்லா ஸ்டாக்கையுமே ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த நில் அப்படிங்கிற ஆப்ஷன் டிசேபிளில் இருக்கும். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு உங்கள் கீபோர்டில் இருக்க F1 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நில் ஸ்டாக் அப்படிங்கிற இடத்துல ஃபுல்லாக டிக்காக இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எகைன் இந்த டி குரூப்பையே ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம நில் ஸ்டாக் கொடுத்ததுனால இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டாக் ஜீரோவாக மாறி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பல்காக அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இது ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இதில் கடைசியாக சொன்ன பல்காக கிளியர் பண்ணுற இந்த நில் அப்படிங்கிற ஆப்ஷன் நியூ வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.